ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை பேராசன் மதிப்பிற்கினிய ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குருவணக்கம். உலகம் முழுக்க பரவியிருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதி சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு இல்லறம் சம்பந்தப்பட்டது. ஒருவனுக்கு ஒருத்தி என்பது நமது இந்த அற்புதமான ஆன்மீக தேசமான பாரதத்தின் பெருமை. நினைப்பதெல்லாம் நடந்து விடுவதில்லை. கண்ணதாசன் அருமையை சொல்லுவாரு, மனிதனுடைய எண்ணங்களையும் செயல்களையும் விதி ஒழுங்குபடுத்துகிறது. அற்புதமான வார்த்தை. நம்ம நினைக்கிறத நடக்காது. கண்டிப்பா அதிர்ஷ்டமான ஜாதகத்தில் நினைச்சது நடக்கும். அதுக்கும் அமைப்புகள்லாம் இருக்கு. அது அதிர்ஷ்டமான ஜாதகமா இருக்கணும். அதே மாதிரி ஒரு விஷயத்த நம்ம எடுக்கும் பொழுது அடிப்படையிலிருந்து நான் வருவேன். திருமணமா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, வேலையா இருந்தாலும் தொழிலா இருந்தாலும் எத்தனை சதவீதம் இருக்கு, தொடர்ச்சியா இருக்குமா, இப்படி அற்புதமான அமைப்புல தான் ஜோதிடம் மகா அற்புதமானது, மகா எளிமையானது. பார்க்கிற மறுபடி பார்க்கணும். என்ன அமைப்புல நான் பலன் இருக்கோ அதை விட்டுட்டு வேற பக்கம்லாம் சுத்தக்கூடாது. கண்டிப்பான முறையில் அதை நான் செய்யறதே இல்லை. குருநாதோட ஆசையால நான் ஜாதக பலன கிரக வழக்கத்தோட அற்புதமா தான் உரைக்கிறேன். உள்ளூர் நண்பர்கள், வெளியூர் நண்பர்கள், வெளிமாநிலத்தில் உள்ளவர்கள், வெளிநாட்டில் உள்ள அறிவாக ஒரு தரம் பார்த்தா நான் அடுத்தடுத்து பார்ப்பாங்க. குடும்ப ஜாதகங்களை சேர்த்து பார்ப்பது தனிச்சிறப்பு. திருமண பொறுத்த சிறப்பா பார்ப்பேன். திருமண பொறுத்த சம்பந்தப்பட்ட பதிவு தான் இது. இரண்டு மனைவியருடன் சேர்ந்து வாழும் அமைப்பு எப்படி? இதுல திருமணம் பண்ணுவாரு. தோஷத்துக்கு, அதாவது திருமண தடை இருக்கிற காலத்தை உணராம 10 பொருத்தத்துல போய் இப்ப திருமணம் செய்யலாம் அப்படிங்கிற அமைப்புல ஒரு ஜோதிடர் சொல்லி திருமணத்தை நடத்திடுவாங்க. அப்ப அப்படிப்பட்ட ஜாதகத்துல அதாவது 2ல சனி, இதுக்கு திருமண தடைக்கு லேட்டா செய்யணுங்கிறதுக்கு காரணத்தை சொல்றாங்க. முழு பாவக்கிரக சனி எங்கேயுமே இருக்கக்கூடாதுங்க. என்னுடைய குருநாதர் சொல்ற கூட சில விமர்சனம் பண்றாங்க. சனிதான் ஆயுள்காரகன். ஒரு உத்வேகத்துல சொல்றாரு, சனி கெடுதல் பண்றதுனால அது சொல்றாங்க. சனி இருக்கணும் ஆயுளுக்கு. அப்ப அது அதிர்ஷ்டஸ்தானோடு சம்பந்தப்படாம எங்கேயாவது ஒரு இடத்துல அவர் இருந்தாருன்னா ஒரு நல்ல அமைப்பு. சனி மட்டும் ஆயுள கொடுக்க மாட்டாரு. 8ஆம் அதிபதி கொடுக்கணும், லக்னாதிபதி கொடுக்கணும். சனிக்கு ஒரு பங்கு தான். இதெல்லாம் நம்ம உணரணும். முழுக்க முழுக்க சனிதான் ஆயுள கொடுக்குறாரா? கிடையாது. அவர் ஒரு சப்போர்ட் பண்ண அவரும் தேவை. அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். இப்ப திருமணம் குறிப்பிட்ட வயசுல செய்யணும். அதாவது ஆணுக்கு ஒரு 24 வயசு, பெண்ணுக்கு 22 தான் முறையானது. எல்லாருக்கும் நடக்குதா? 2ஆம் பாவம், 7ஆம் பாவம், 8 இந்த மாதிரிலாம் பாவத்தன்மை சனி பார்த்து இருந்தாருன்னா லேட்டா தான் பண்ணணும். சீக்கிரம் செஞ்சா டேமேஜ் ஆகும். சுக்கிரன் பாவத்துவம் அடையக்கூடாது. பலவித எண்ணங்கள் வரும். 3, 12ஆம் இடம் இல்லற சம்பந்தப்பட்டது, பாவத்துவம் அடையக்கூடாது. இப்படி விஷயங்கள்லாம் இருக்கு. குழந்தை லேட்டா பிறக்குங்கிற அமைப்புலையும் திருமணத்தை லேட்டா செய்யணும். சரி, இது செய்யணும் நம்ம நினைக்கிறோம். ஆனா விதி ஒவ்வொரு கிரகமும் எவ்வளவு சத்து இருக்கோ அந்த அளவுக்கு செஞ்சுட்டு தான் போகும். நம்ம தடுத்தாலும் நிற்காது. அப்ப 7ஆம் பாவம் கெட்டு, சுக்கிரன் நல்லா இருக்காருங்க, 7ஆம் பாவம் கெட்டு இருக்கு. 11ஆம் இடம் இளைய காலத்தை குறிக்கும். ஒரு மனைவிக்கு பிறகுன்னு அர்த்தம். அந்த இதை வெளிச்சம்னா திருமணம் ஆகி ஒரு டைவர்ஸோ மனைவி தவறியோ 11ஆம் பாவம் இல்லறத்தை சேர்த்துட்டு வரும். இதுல ஒரு நுணுக்கம். ஒரு திருமணம் பண்ணுவாரு, 7ஆம் இடம் கெட்டு போயிருக்கும். ஒரு குறிப்பிட்ட காலம் வாழ்வாரு, குழந்தையெல்லாம் இருக்கும். அடுத்து எனக்கு திருமணமே வேணாம்னு சொல்லுவாரு. அப்படிப்பட்ட ஜாதகம் என்கிட்ட வந்திருக்கு. அவங்க சொல்றாங்க, ஏன் சொல்றாங்க? அவருக்கு அந்த தாம்பத்திய எண்ணங்கள் கம்மியா இருக்கும். 3ஆம் இடம் கெட்டு போயிருக்கும். 3ஆம் இடம் பலம் பெற்றதான் திருமணம் நடக்கும். அது வேற விஷயம். குறைஞ்சமா சுபத்துவமா இருக்கும். 12ஆம் இடமும் இல்லற சம்பந்தமும் கொஞ்சமா சுபத்துவம். ஒரு மனைவியோட அவருக்கு அந்த எண்ணங்கள் போயிடும். அடுத்து தேவையே இல்லை, பிள்ளைகளை வளர்த்தா போதும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் என்கிட்ட வந்த ஜாதகம் நிறைய இருக்கு. எனக்கு நேரம் தான் இல்லை பதிவு பண்ண. பெண்ணா இருந்தாலும் ஒருத்தவங்களாம் வந்தாங்க. முதல் மனைவி, முதல் கணவன் இல்லைங்க, இப்போதைக்கு குழந்தை இருக்கு, 2 குழந்தை இருக்கு. அவங்க அம்மா சொல்றாங்க திருமணத்தை பாருங்க. இந்த பொண்ணு என்கிட்டே சொல்லுது எனக்கு வேணாங்கன்னு சொல்லுது. உடனடியே என்னுடைய கண் எங்க போச்சு? 3ஆம் இடம், 12ஆம் இடம். 3, 12 இருந்தா தாம்பத்தியம், போகம் 3, 12 சயனம், ரெண்டுமே முக்கியமான விஷயம். 11ஆம் இடமும் வெளிச்சம் இல்லை. ஏன் பார்க்க வர்றாங்க? அந்த இடத்துல ஜாதகத்துல தாயார் ஸ்தானம் நல்லா இருக்கு. இந்த பொண்ணுக்கு நம்ம கண்ணுக்குள்ள செஞ்சு வைக்கிறமே வர்றாங்க. நடக்குதுங்க? நடக்காது. அப்ப 2ஆம் திருமணம் யாருக்கு நடக்கும்? 7ஆம் இடம் விட்டு 11 வெளிச்சமா இருக்கணும். 3ஆம் இடம் நல்லா இருக்கணும். 12ஆம் இடம் நல்லா இருக்கணும். 11ஆம் அதிபதி நல்லா இருக்கணும். அற்புதமா அந்த தோசை முடிஞ்ச உடனே இளையதாரம் 2வது வாழ்க்கை துணை வரும். 11ஆம் இடம் 2 பேருக்கும் பொதுதான்.
ஆணா இருந்தா இளைய மனைவின்னு எடுத்துக்கிறணும், பெண்ணா இருந்தா அடுத்த கணவன் எடுத்துக்கணும், ரெண்டாவது கணவன் எடுத்துக்கிறங்க, அப்படி வரும். அப்ப ஒரு விஷயத்துக்கு அடிப்படையில இருந்து எல்லா பாவங்களையும் பார்க்கணுங்க. ஒண்ணு அந்த போனாலும் பலன் வராது. இது ரொம்ப பேருக்கு தெரியல. நான் பார்க்கறது இந்த மாதிரி அடிப்படையில இருந்து வர்றேன். அப்ப ஒரு திருமணம் போய் இரண்டாவது திருமணத்துல வாழக்கூடிய அமைப்பு, முதல் திருமண கொடுமையான கணவனுடைய குணங்கள் இரண்டாவது திருமணத்துல அவ்வளவா இருக்காது, தோஷம் கழியும். விஞ்ஞானிகள் கிரகங்களை அந்த கண்ணோட்டத்துல பாக்குறாங்க. மனித வாழ்க்கையில சம்பந்தப்படுங்கிற கிரகங்கள் சம்பந்தப்படுகிற ஜோதிட கர்த்தார்கள் இந்த முறையில பாக்குறாங்க. அப்ப முதல் தோஷம் கணவனுடைய குணங்கள் எல்லாமே குறைஞ்சு இரண்டாம் திருமணம் நல்லா இருக்கும். அது 7ஆம் அதிபதி 11ஆம் அதிபதியுடைய சுப பாவத்துவ தன்மையும் சுபரோட அமைப்பை வச்சு அதை சொல்லணும். இப்ப 2 மனைவியோட சேர்ந்து வாழ்ற அமைப்பை பார்ப்போம். இருக்குது. அவர் வலுவானவராக இருப்பாரு. 3ஆம் இடம் 12ஆம் இடம் அதிக வெளிச்சம். இவருக்கு போகமே எண்ணங்களா இருக்கும், ஆன்மீக எண்ணங்களும் இருக்கும். இதை ராகுவேதிகள் முறைப்படுத்துவார்கள். 3ஆம் இடமும் நல்லா இருக்கும், 12ஆம் இடமும் நல்லா இருக்கும், 7ஆம் இடமும் நல்லா இருக்கும், 11ஆம் இடமும் நல்லா இருக்கும். இது 10,000 ஒருத்தருக்கு 2-3 ஜாதகங்கள் நான் வச்சிருக்கேன். ஒருத்தர் ஜாதகம் கொண்டுட்டாரு, மனைவி ஜாதகம் பிள்ளை ஜாதகம் பாருங்கன்னு சொல்லிட்டாரு. குடும்ப ஜாதக முறையில பார்த்துட்டேன். ஒரு வாரம் சென்று மறுபடியும் வந்து என் பிள்ளை ஜாதகத்தை பாருங்கன்னு சொன்னாரு. அப்ப நான் கேட்கும் பொழுது அவரே சிரிச்சாரு. இது இன்னொரு ஊர்ல 2வது மனைவி இருக்காங்க, அது மூத்தவருக்கும் தெரியும், முதல் மனைவிக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் அங்க அவங்களுக்கு தனி குடும்பம் வச்சிருக்கேன், அவங்க பிள்ளைகளையும் நான் பாத்துக்கிறேன். அப்படிங்கும்போது இவர் வலுவா இருப்பாரு. 2 குடும்பத்துக்கு செய்யற திறனும் இருக்கும். ஜோதிடத்துல ஒரு வார்த்தையில பலன் இல்லை. அதை யாரும் தடுக்கவும் மாட்டாங்க. முதல் மனைவி ஆனா முதல் மனைவி ஏத்துக்காத தன்மை இருக்கும். அதெல்லாம் விரிவா போகும். இப்ப இரண்டு மனைவியோட ஒரே நேரத்துல வாழ்ற அமைப்பை சொல்றேன். 7ஆம் இடம் முதல் மனைவி, 11ஆம் இடம் 2வது மனைவி. சுக்கிரன் நல்லபடியா இருக்கும். பாக்கியத்துல இருக்கும். முதல் மனைவி வந்து அத விவகாரம் பண்ண மாட்டாங்க, வேணாம்னு சொல்ல மாட்டாங்க. அது நான் சொல்றது 10,000 ஒருத்தருக்கு தான். 2வது மனைவி 2வது பெண்ணு அப்படின்னு பார்த்தாலே மனைவி கோபம், முதல் மனைவி கோபம் வர்ற ஜாதகங்கள் இருக்குது. அது ஏத்துக்காத அமைப்பு இருக்கு. ஜோதிடத்துல எல்லாமே சொல்லலாம். நான் சொன்ன கணக்கு 2 மனைவியோட சேர்ந்து வாழ்ற அமைப்பு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்ப அவர் ஸ்ட்ராங்கா இருப்பாரு. 3ஆம் இடம் முயற்சியை கொட்டும், போகத்தை குறிக்கும், இல்லற போகம். 12ஆம் இடம் சயனம், அவருக்கு எப்பவுமே அந்த இல்லற வேணும் அப்படிங்கிற அமைப்புலையும் 2 மனைவியோட. சுக்கிரன் வந்து உச்சமா இருந்தாம்னா, என்னோட குருநாதர் சொல்லுவாரு, சுக்கிரன் பாவத்துவம் இல்லாம நீச்சமா இருந்தா 1 மனைவி அப்படிம்பாரு. அதிகமா இருந்தா சுக்கிரன் வலிமையா இருக்கும் பொழுது அதுக்கு அந்த போகஸ்தானம் அதிகமா போறதுல 2வது மனைவி 11ஆம் வெளிச்சம் வந்துடுதுல. அப்ப 2 மனைவியோட வாழ்வாரு. 1 மனைவியோட சந்தோஷமாகவும் இன்னொரு மனைவியோட சண்டை சச்சரமா வாழ்றது இருக்குது. 2 மனைவியோட மனம் கோணாம எல்லாமே செஞ்சு கடைசி வரைக்கும் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. எல்லாமே கிரக பாவக சுபத்துவ பாவத்துவத்துல தான் இருக்கு, வேற எதுவும் இல்லை. நீங்க எந்த முறையில சுத்தி போனாலும் சரி. ஆனா இந்த நிமித்தம் அப்படிங்கிறது, பிரசன்னம்ங்கிறது இறைவனை அழைத்து செய்யறது. அதுக்குள்ள நான் வரல, அது எங்களுக்கு தெரியவும் தெரியாது. பாரம்பரிய ஜோதிடப்படியோ நாடி ஜோதிடப்படியோ கேபி சிஸ்டத்துல முறையில வந்தாலும் சரி, கடைசியா சுபத்துவ பாவத்துவத்துல தான் வரணும். இந்த 2 மனைவியோட சேர்ந்து வாழ்ற ஜாதகம் என்கிட்ட ஏராளமா இருக்கு. நேரம் வரும்போது தனியா போடுறேன். இதை வந்து ஜாதகம் வந்து நான் வந்து கிரக விளக்கத்தோட தான் இதை கண்டுபிடிச்சேன். இந்த அமைப்புகள்லாம் குருநாதருடைய வழியில அவர் தெரிய ஏத்துறாரு, நான் தூண்டி விட்டு பாக்குறேன் மேற்கொண்டு. இதுக்கெல்லாம் காரணம் குருநாதர் தான். கிரக பாவக சுபத்துவத்துல தான் இருந்து எடுக்கிறேன், வேற எதுலையுமே இல்லை. வேற பக்கம் போயிருந்தேன்னா இதெல்லாம் தெரிஞ்சிருக்கக்கூடிய வாய்ப்பே இல்லை. உரிய நம்ம ஒரு ஜாதகத்தை வந்தவொடனே ஜாதகர் எப்படிப்பட்டவர், அவர் மனைவி எப்படிப்பட்டவர், பிள்ளை எப்படிப்பட்டவங்க, என்ன நடக்குது அவருக்கு தெளிவா சொல்லலாம். கிரக சுபத்துவ பாவத்தோட அக்கறையோட பார்க்கணும். ஜோதிடமே மெயின்னு பார்க்கணும். பேருக்கு வந்தாங்க, பேருக்கு காசை வாங்கணும், பேருக்கு சொல்றவங்க விஷயமே இருக்கக்கூடாது. அந்த அமைப்புல தான் நான் பாக்குறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்தடுத்து வர்ற வீடியோக்கள் உங்களுக்கு தெளிவா வரும். நண்பர்கள்ட்ட சொல்லுங்க, அவங்க சேனலை பார்க்கட்டும். அதன் மூலம் என்னோட ஜாதகம் பார்க்கலாம். ஜோதிடம் வளரணும். நம்ம ஆன்மீக பூமி, ஜோதிடம் தான் எல்லாமே. கிரகங்கள் மூலமாகவே இறைவன் அருள்கிறார். கிரகங்கள் மூலமாக தான் இறைவன் நமக்கு அருள் கொடுக்கிறாரு. அதை நம்ம அடிப்படையான விஷயம். அதுல நீங்க யோசிச்சு பார்த்தா பல உண்மைகள் உங்களுக்கு வரும். இறைவன் நேரடியா நம்மகிட்ட அருள் படுறது இல்லை, கிரகங்கள் மூலமா தான் அருள் படுறாரு. அதுதான் நம்ம ஜாதக கட்டம். பூர்வ புண்ணியத்துல என்ன செஞ்சோமோ அது பருவின்றி நடக்கும். பிறந்த நேரம் சரியா இருக்கணும். சுபத்துவ பாவத்துவ அமைப்புப்படி இவர் 70% பிராப்தமானவரா, 50% பிராப்தமானவரா, மிக நல்லா வாழக்கூடியவரா, காசு போன தேவைக்கு அதிகமா இருக்கா,
தேவைக்கு வருதா, கடன் வாங்குறாரா, இப்படிலாம் எல்லா விஷயத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். அப்படிப்பட்ட உங்களுடைய ஜாதகம், உங்க பிள்ளைகள் ஜாதகம் எதுவாக இருந்தாலும் கிரக விளக்கத்தோடு பலன்களை தெரிந்து கொள்ள கட்டண முறையில் இந்த வாட்ஸ்அப் நமக்கு தொடர்பு கொள்ளுங்க. தெளிவாக கேட்டு நிம்மதி பெறுங்கள். இது போன்ற வீடியோகளை பார்க்க, பயனுள்ள வீடியோக்களை பார்க்க எப்பொழுதும் அஸ்ட்ரோ சாய் செல்வங்கிற யூடியூப்ல இணைந்திருங்கள். அடுத்து பயனுள்ள வீடியோவை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.